ஹலோ கைஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ். நம்ம காலேஜஸில் இப்போல்லாம் பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சார் எப்படி சார் பிளேஸ் ஆகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 4 இயர் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அது செகண்ட் இயர்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட் இயர்லேயே கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. பட் என்ன சார் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியும் உங்களை பற்றி அப்படின்ற ஒரு டெப்த்தாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும். உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களுக்கு எது பிடிக்கும், எது உங்களுக்கு வராது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே சார், எனக்கு சில விஷயங்கள் வருது, சில விஷயங்கள் வரல. வரலங்கிறத பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அனலைஸ் பண்ணி வச்சீங்களோ, மார்க்கெட்ல அதாவது ஜாப் மார்க்கெட்ல என்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்க ஒரு அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா கிடைக்கும். எப்படி சார் ஜாப் மார்க்கெட் அனலைஸ் பண்றதுன்னா, LinkedInல போயிட்டு நீங்க கோ த்ரூ பண்ணலாம். இல்ல ஒரு ஹெச்ஆர்ட்ட கனெக்ட் பண்ணி பேசலாம். இல்ல அங்க நீங்க படிக்கிற காலேஜஸ்லயே ஃபேக்கல்டீஸ், பிளேஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்ககிட்ட நீங்க கைடன்ஸ் கேட்கலாம். ஸோ இது மூலியமா மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்கள அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, கம்பெனில என்ன கேட்குறாங்க, மார்க்கெட் என்ன கேட்குறாங்க, என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி 2மே மேட்ச் ஆகுற மாரி ஏதாவது ஒரு காமன் ஸ்கில் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில்ஸ வந்து நீங்க அக்வைர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் நீங்க ரெடி ஆயிடுவீங்க. ஓகே சார், என்ன சார் அக்வைர் பண்ணா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க ஸ்கில்ஸ எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள் இருக்கும். சில விஷயங்கள் இல்லாம இருக்கும். என்ன இல்லையோ, என்ன கேப் இருக்கோ, அந்த ஸ்கில் கேப்ப வந்து நீங்க ஒரு 100 டேஸ் இல்ல 200 டேஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, நாளடைவில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்கில் கேப் வந்து குறைஞ்சிரும். நீங்க வந்து கம்பெனிக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க. கம்பெனில 100% நாலேட்ஜ் இருக்கணும், 100% ஸ்கில் இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஃப்ரெஷருக்கு ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு அந்த ஜாபுக்கு, சீட்டுக்கு தேவையான ஸ்கில் செட்ட தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது உங்ககிட்ட இருந்தாவே போதும், உங்கள ஹையர் பண்ணிப்பாங்க. ஓகே சார். ஸ்கில் மட்டும் போதுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட ஆட்டிட்யூட், த வே யூ டெலிவர் திங்ஸ், உங்களோட க்ரூமிங், உங்கள வே ஆஃப் ப்ரொஜெக்டிங் யுவர் ஐடியாஸ், உங்கள பத்தி நீங்க எப்படி செல் பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் நீங்க செலக்ட் ஆக போறீங்க. சரிங்களா? ஸோ புல் மோட் இருக்கு. நம்ம காலேஜ்ல பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, புல் மோட் இருக்கும், புஷ் மோட் இருக்கும். புஷ் மோட்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அ உங்களோட பிளேஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட்டும் உங்கள தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. இத படி, அத படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆ புல் மோட் அப்படி என்னன்னா, நீங்க அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்கில்ல நீங்க 100 டேஸ், 200 டேஸ் பிராக்டிஸ் பண்றீங்க. ஆ உங்களோட வொர்க்க வந்து LinkedInலயோ, இல்ல லாங்க்லியோ உங்களோட ரெஸ்யூமேல போடுறீங்க. அதுக்கப்புறம் காலேஜ்லயும் பிளேஸ்மென்ட் டிரைவ்ஸ் வரும். அப்போ வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போய் அட்டெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு வந்து நீங்க செலக்ட் ஆக போறீங்க. சரிங்களா? தேவையானத மட்டும் படிச்சுட்டு பிளேஸ்மென்ட் ஆகுறது வந்து லாங் டெர்ம்ல சர்வை பண்ண முடியாது. நீங்க ஒரு ஸ்கில்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு இன்டர்மீடியேட் லெவல்ல நீங்க அத பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் செலக்ட் ஆக முடியும். அதுக்கு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், பிராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஜாப்ஸ் உங்க கையில இருக்கும். ஓகே சார். அடுத்த விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏன் ஜாப்க்கு போணும்? அப்படிங்கிறது நீங்க ஃபைனலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா மட்டும் தான் அந்த வை எதுக்காக நான் ஜாப் போங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான், நீங்க லாங் டெர்ம் வந்து ஜாப்ல வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லன்னா நீங்க ஒரு 3 மந்த்ஸ்லயே குவிட் பண்ணிட்டு வந்துருவீங்க. என்னோட பழைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆகுற வரைக்கும் ஜாலியா கஷ்டப்பட்டு, அ சிரமப்பட்டு படிப்பானுங்க. ஜாலியாவும் படிப்பாங்க. பட் சே சேர்ந்து முடிச்சதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ்ல அந்த கியூரியாசிட்டி போயிடும். ஜாப்ல போயிட்டு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் சில ஃபேஸ் பண்ண அவங்களால வந்து முடியாம போயிருது. ஏன்னா, அந்த 3 மந்த்ஸ் போட்ட எஃபோர்ட் வந்து கம்பெனி போனதுக்கப்புறம் குறைஞ்சிருது. சரிங்களா? சம்பளம் வாங்குனதுக்கப்புறம் குறைஞ்சிருது. அதனால அதுக்கப்புறம் அந்த கம்பெனில சஸ்டெயின் பண்ண முடியாம ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ் அதிகம் வரப்ப வெளிய வந்துர்றாங்க. ஸோ ஜாப்ப எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து முக்கியமோ, அதே போல அதில சஸ்டெயின் பண்றது ரொம்ப முக்கியம். அதில நீங்க சஸ்டெயின் பண்ணீங்கன்னா மட்டும் தான், நீங்க குரோ ஆகவே முடியும் ஆக்சுவலா. சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் ஏன் ஜாப்க்கு போணும் அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் நீங்க அத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூ ஆர் குட் டூ கோ. நோ இஷ்யூஸ். ஸோ எவர் லேர்னரா இருக்கணும். லைக் ஜாப்ல செலக்ட் ஆனாலும் சரி, செலக்ட் ஆகலனாலும் சரி, நீங்க எப்பவுமே கன்டினியூயஸ் லேர்னரா இருந்தா மட்டும் தான், ஜாப் மார்க்கெட்ல நீங்க சர்வை பண்ண முடியும். சரிங்களா? பிசினஸ் பத்தி எப்படி சார்? அத பத்தி ஏதாவது அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அத பத்தி நான் நெறைய பேசுறேன். சரிங்களா? ஸோ ஒன்ஸ்
உங்கள பத்தி நீங்க அனலைஸ் பண்ணிட்டு, மார்க்கெட்ல என்ன தேவைங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு, அந்த ஸ்கில் கேப்புக்கு இருக்கிறத அனலைஸ் பண்ணிட்டு, நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஜாப் உங்கள தேடி வரும். சரிங்களா? அதேபோல நான் ஏன் ஜாப் போணும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சுட்டு, அந்த விஷயம் தான் உங்கள வந்து டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 விஷயம் பண்ணுங்க. அதேபோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு. இது 2 மட்டும் போதுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் இது 2ம் தான் எனக்கு புடிச்சமான விஷயம். அத தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம மீண்டும் ஒரு வீடியோல பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. வி வில் டிஸ்கஸ். தேங்க் யூ.